உங்ககிட்ட இருக்கிற பர்ஃபெக்ட் குர்த்தி ட்ரெஸ்ல இருந்து பர்ஃபெக்ட்டா மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்றது தான் இந்த வீடியோ. குர்த்தியோட லெங்த் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தலாம். குர்த்தியோட ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நீங்க மெஷரிங் டேப்பை கீழே எட்ஜ் வரைக்கும் வச்சீங்கன்னா பர்ஃபெக்ட் லெங்த் மெஷர்மெண்ட் கிடைச்சிடும். கிடைச்சிருக்கிறது 43.5 inch. இப்போ நம்ம பாட்டம் லெங்த் பார்த்துடலாம். இப்போ அந்த பாட்டம் குர்த்தியில நான் எப்படி மெஷர் பண்றோம் அதே மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. 22 inch வந்திருக்கு. இப்போ சைடு ஓப்பன் ஒரு ஹிப் டெப்த் பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு எந்த இடத்துல குர்த்தியோட சைடு ஓப்பன் வருதோ அங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. குர்த்தியோட நெக் ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் வரைக்கும் மெஷரிங் டேப் வச்சு மெஷர் பண்ணுங்க. நம்மளுக்கு 21 inch வந்திருக்கு. இந்த மெஷர்மெண்ட்ல தான் நீங்க சைடு ஓப்பன் கொடுக்கணும். இப்போ நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். உங்களோட கை முடியிற பாயிண்ட்ல இருந்து நீங்க ஸ்ட்ரைட்டா மெஷர் பண்ணா போதும். நான் மெஷர் பண்ற மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 18.5 inch வந்திருக்கு. இப்போ வெயிஸ்ட் லெங்த் பார்த்துடலாம். வெயிஸ்ட்ன்றது உங்களோட இடுப்பு. எந்த இடத்துல நம்ம குர்த்தியில ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல ரெண்டு பக்கத்துலயும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த ரெண்டு லைனையும் நம்ம இப்போ மெஷர் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு 16 inches வந்திருக்கு. இப்போ ஹிப் மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். அது அந்த சைடு ஓப்பன் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரெண்டு பக்கத்துல இருக்க சைடு ஓப்பன் பாயிண்ட்டை மெஷர் பண்ணா போதும். எனக்கு 20 inches வந்திருக்கு. ஃப்ரண்ட் நெக் டெப்த் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் நெக் ஷோல்டர்ல இருந்து நெக் டிசைனுக்கு முடிகிற பாயிண்ட்ல ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட் நெக் டெப்த் 6 inches. பேக் நெக் டெப்த் என்னன்னு பார்க்கலாம். அதே மெத்தட் தான். பேக்கோட நெக் முடிகிற பாயிண்ட்ல ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டாட் எந்த இடத்துல மெஷரிங் டேப்ல மெஷர் ஆகுதுன்னு பாருங்க. 5 inches. இப்போ நெக் ப்ராட்னஸ் நெக்ல இருந்து ரெண்டு பக்கத்துல இருந்து மெஷர் பண்ணுங்க. எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 6 inches. நெக்கோட ஷோல்டர் அந்த சைடு ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த சைடு ஷோல்டர் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு 12.5 inches வந்திருக்கு. அண்ட் ஸ்லீவ் லெங்த் இப்படி ஓபன் பண்ணி வச்சுட்டு எக்ஸாக்டா அது எங்க ஸ்டார்ட் ஆகுது அந்த ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட்ல இருந்து மெஷர் பண்ணீங்கன்னா 4 inches. அண்ட் இப்போ ஸ்லீவ் வித்துக்கு கையை இப்படி நம்ம திருப்பி போட்டு அந்த எண்டிங் பாயிண்ட்டை தான் நம்ம மெஷர் பண்ண போறோம். எனக்கு 6.25 inch வந்திருக்கு. இப்போ ஆர்ம் ஹோல் கையை திருப்பி போட்டுட்டு கையும் பாடியும் ஜாயின் ஆகுற அந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா நீங்க மெஷர் பண்ணணும். 7 inches வந்திருக்கு. இப்படிதான் நம்ம ட்ரெஸ்ல இருந்து குர்த்தியோட மெஷர்மெண்ட் எடுக்கணும். உங்களுக்கு இந்த எடுத்த இந்த மெஷர்மெண்ட்ல இருந்து எப்படி கட்டிங் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். 2 meters லைனிங் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 4 ஓப்பன் சைட் போர்ஷனை எனக்கு ஆப்போசிட்ல பிளேஸ் பண்ணிருக்கேன். க்ளோஸ்ட் சைட் போர்ஷனை என் பக்கத்துல நான் வச்சிருக்கேன். மார்க்டு லெங்த் வந்து 43.5 inch. இது மெயின் ஃபேப்ரிக்ல 43.5 inch இருந்தா போதும். இது லைனிங் ஃபேப்ரிக் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. 42 inchesக்கு தான் நான் மார்க் பண்றேன். மேல மட்டும் எக்ஸ்ட்ரா 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மெஷர்ட் ஆர்ம் ஹோல் 7 inches. அதுல 1/2 inch ஸ்விங் அலவன்ஸ் மைனஸ் பண்ணா 6.5 inch வருது. அங்க ஒரு மார்க் கொடுத்துருங்க. இப்போ நம்ம 14.5 inchல ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். அதுதான் வேஸ்ட் லைன். அண்ட் ஹிப் லைன் 21.5 inchல நான் கொடுக்குறேன். பாட்டம் லைன்ல நம்ம 42 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி 1 inchல ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லா லைன்ஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். நம்ம ஆர்ம் ஹோலுக்கா மார்க் பண்ண அந்த லைன் தான் செஸ்ட் லைன். இதுதான் உங்களோட வேஸ்ட் லைன், அதாவது உங்க இடுப்பு. அதுக்கப்புறம் ஹிப் லைன். என் சைட்ல தான் 2 அன்ஓப்பன்ட் போர்ஷன் இருக்கு. இப்போ நம்ம செஸ்ட்டுக்கான கால்குலேஷன் பார்க்கலாம். செஸ்ட் 18.5 inch இருக்கு. அது டிவைடட் பை 2 பண்ணா 9.25 inch வருது. அதோட பிளஸ் 1.5 inch மார்ஜின் கொடுத்துடலாம். மார்க்கிங்கும் பண்ணிடலாம் நம்ம. இப்போ வெயிஸ்ட் கால்குலேஷன் பார்க்கலாம். 9.25 inchல ஒரு மார்க்கும் அண்ட் 1.5 inchல ஒரு மார்ஜினுக்கு ஒரு மார்க்கும் கொடுக்குறோம். வெயிஸ்ட் 16 inch இருக்கு. தட் டிவைடட் பை 2 8 plus 1 inch டக்ஸ் கொடுக்கறது உங்க இஷ்டம். எனக்கு எப்பயும் பிடிக்கும், அதனால நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பிளஸ் 1.5 inch மார்ஜின். 8 plus 1 inch டக்குக்கு 9 inchல ஒரு மார்க்கும் அப்புறம் மார்ஜின் 1.5 inchல ஒரு மார்க்கும் கொடுக்குறோம். ஹிப் கால்குலேஷன் பார்த்துடலாம். ஹிப் 20 இருக்கு. 20 divided by 2 10 inch plus 1/2 inch டக்ஸ் plus 1 inch மார்ஜின். அதை மார்க்கிங் பண்ணிடலாம். 10 plus half 10.5 inchல ஒரு மார்க்கும் அப்புறம் 1 inchல ஒரு மார்க்கும் கொடுக்குறோம். டக்ஸ் கொடுக்கும் போது எப்பயும் மார்ஜின் போர்ஷன் எடுத்துக்க கூடாது. இந்த 9 inchோட சென்டர் பாயிண்ட் 4.5 inch. 1/2 inch ரைட்லயும் 1/2 inch லெஃப்ட்லயும் ஒரு மார்க் கொடுத்துக்கிறோம். வெயிஸ்ட் லைன்ல இருந்து மேல 4 inchல ஒரு மார்க் கொடுத்துருங்க. தொப்பை இருந்தா ஹிப் லைன்ல இருந்து மேல 2 inch முன்னாடி மார்க் கொடுத்துருங்க. நான் எப்படி பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்றேனோ அதே மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து ட்ரெஸ்ஸை தைச்சாலும் ஒரு சில டைம் நம்ம பேக் குர்த்தியில டொங்கு விழுந்தது. அதை சரி பண்றதுக்கு தான் இந்த டக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. CWH நம்ம ஜாயின் பண்ண போறோம். அதுக்கு என்கிட்ட ஒரு கர்வ் ரூலர் இருக்கு. இந்த ரூலர் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ரூலர்னு கமெண்ட் பண்ணுங்க. செஸ்ட்னு இருக்கிற போர்ஷனை C இடத்துலயும், வெயிஸ்ட்னு இருக்கிற போர்ஷனை W இடத்துலயும், ஹிப்னு இருக்கிற இடத்துல H இடத்துலயும் நம்ம பிளேஸ் பண்ணணும். நான் டர்ன் பண்ற மாதிரி டர்ன் பண்ணி அதை லைன் ஜாயின்ஸ் பண்ணிக்கோங்க. பாட்டம் 22 inches இருக்கு. that divided by 2 11 inches plus 1 inch margin. 11 inchல ஒரு மார்க்கும் and 1 inchல ஒரு மார்க்கும் கொடுத்துட்டேன். இப்போ ஹிப் லைனையும் பாட்டம் லைனையும் நான் ஜாயின் பண்றேன். நான் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த டக்ஸை நம்ம வந்து தைச்சிட்டோம்னா உங்களுக்கு இந்த ஷேப் தானாவே வந்துடும். ஆர்ம் ஹோல் போர்ஷன் போய்க்கலாம். இதே 6.5 நம்ம செஸ்ட் லைன்ல இருந்து ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட நெக் வந்து 6 inches. 6 divided by 2 3. நம்ம ஃபுல் ஷோல்டர் 12.5 inch.
அதில் நெக் போர்ஷன் 6 மைனஸ் பண்ணால் 6.5 இன்ச் வரும். அந்த 6.5 டிவைடட் பை 2 3.25 இன்ச் வருது. இதில் ஒரு மார்க் கொடுத்துட்டேன். அப்புறம் நம்ம சூயிங் அலவன்ஸ்க்கு ஒரு 1/2 இன்ச் நான் கொடுக்குறேன். சூயிங் அலவன்ஸ் மார்க்கையும் 6.5 இன்ச் மார்க்கையும் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 90 டிகிரி ஆங்கிள் வந்திருக்கா, சென்டர் போர்ஷனை ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிருங்க. 1.25 இன்ச்சில் ஒரு மார்க் கொடுக்குறேன். மேல இருந்து கீழ் லைன் வரைக்கும் அதை அப்படியே ஜாயின் பண்ணிட்டே வரணும். அதை நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்க. ஷோல்டர் டவுனுக்கு நெக் லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே நான் ஒரு மார்க் கொடுத்துட்டேன். அந்த பாயிண்ட்டையும் நம்ம நெக் பாயிண்ட்டையும் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் ஷோல்டருக்கு நம்ம ஷோல்டர் அப் பண்ண போகிறோம். நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பேக் லைனிங் குர்த்திக்கு நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் இன்னும் ஒரு 1/2 இன்ச் மேலே இருக்கணும். நான் வரைகிற மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. நம்ம கட் பண்ணும்போது போட்டு அந்த க்ரீன் லைன் மேலேயே கட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் செஸ்ட்டும் மற்ற மார்ஜினில் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் குர்த்தியோட நெக் ஜாயிண்டாக இருக்குது, அதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ மேலே இருக்கிற போர்ஷன் ஃப்ரண்ட் நெக் குர்த்தியோட கட்டிங் அண்ட் பின்னாடி இருக்கிறது பேக் நெக்கோட கட்டிங். இப்போ ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக் ரெண்டுத்துலேயும் நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ்லாம் நீங்களும் நாச்சஸ் கொடுத்துருங்க குட்டி குட்டியாக. நாச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் பேக் நெக் கரெக்டாக இருக்குது, அதை நம்ம எடுத்துடலாம். ஃப்ரண்ட் நெக்குக்கு தான் நம்ம ஷோல்டர் டவுன் கொடுத்தோம், அந்த போர்ஷனை கட் பண்ணணும். அண்ட் ஆர்ம் ஹோலுக்கு கர்வ் நம்ம உள்ளே கொடுத்த கர்வை தான் நம்ம எடுத்துக்கணும், அதை நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் மேலே ட்ரஸ்ட் வச்சு எங்களுக்கு 50K சப்ஸ்கிரைபர் கொடுத்த உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்களுக்காக நாங்கள் இன்னுமே நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறோம். எப்பயுமே நம்ம ஸ்லீவ் கட்டிங் பண்ணதுக்கப்புறம் அந்த பேக் சைட் ஸ்லீவையும் பேக் சைட் குர்த்தியையும் கட் பண்ண ஸ்லீவ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். நான் பண்ணுற மாதிரி செக் பண்ணி பாருங்க. அப்போ ஸ்லீவோட மார்ஜின் லைனும் நம்ம மெயின் குர்த்தியோட மார்ஜின் லைனும் கரெக்டாக அட்டாச் ஆகணும். இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்ம குர்த்தி கட்டிங் பண்ணும்போது மிச்சம் விழுந்த அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு தான் நம்ம ஸ்லீவ் கட்டிங் பண்ண போகிறோம். மேஜராக பெருசாக இருக்கிற ஏரியா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கீழே அன்இவன் போர்ஷனாக இருக்குது, ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம மெஷர்டு குர்த்தியில் ஸ்லீவ் லெங்த் வந்து 4 இன்ச்சஸ்ன்னு இருக்குது. இதுக்கு நான் 5 இன்ச்சஸ் கொடுக்க போகிறேன். சூயிங்க்கு ஒரு half இன்ச் மேலேயும் கீழேயும் டோட்டலாக 5 + 1 6 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் கொடுக்க போகிறோம். ஆர்மோல் லெங்த்தை மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே இருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம மார்க் பண்ண லைனெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம மெஷர்ட் ஆர்ம் ஹோல் வந்து 7 இன்ச்சஸ். இப்போ நம்ம இந்த ஆர்ம் ஹோல் லைனில் நம்ம 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம். மார்ஜின் 1.5 இன்ச். இப்போ மேலே இருக்கிற லைனில் 3 இன்ச்சஸ் கொடுக்குறேன். ஸ்லீவ் வித் என்னோட 5 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி 6.25 இருந்து 6.5 வருது. இப்போ நம்ம மெஷர் பண்ணதை மார்க் பண்ணிடலாம். இந்த எட்ஜ் லைன் தான் ஸ்லீவ் வித் லைன். 6.5 ஒரு மார்க்கும் 1.5 இன்ச்சுக்கு மார்ஜின் லைன். இப்போ மேலே மார்ஜின் லைனையும் கீழே மார்ஜின் லைனையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 3 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணதையும் அந்த ஆர்ம் ஹோல் லைனையும் நான் எப்படி க்ராஸாக கனெக்ட் பண்ணுறனோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஸ்லீவோட ஷேப் கொடுத்துடலாம். அண்ட் இப்போ நான் கட் பண்ணுற போர்ஷன் நீங்களும் கட் பண்ணி எடுத்துடுங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நம்ம பேக் சைடு ஹேண்டாக மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த இன்னொரு துணியை வெளியில் எடுத்துட்டு இந்த பேக் சைடோட இன்னொரு பீஸை நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிடலாம். எப்பயுமே குர்த்தியோட ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவ்ல 1/2 இன்ச் நம்ம உள்ள கர்வ் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். இந்த கட்டிங் எடுக்கும் போது எல்லாரும் பண்ற மெயின் தப்பு என்னன்னா 2 ஸ்லீவையும் சேர்த்து வச்சு வெட்டிடுறீங்க. அதை பண்ணாதீங்க. அதாவது ரைட் சைடு ஹேண்ட் பீஸும் லெஃப்ட் சைடு ஹேண்ட் பீஸையும் ரெண்டையும் சேர்த்து வச்சு ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ண கூடாது. ஃப்ரண்ட்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு ஹேண்டுக்கு கட்டிங் முடிச்சிட்டோம் ஃப்ரண்ட்டு. இப்போ இன்னொரு சைடு ஹேண்டுக்கு நம்ம ஃப்ரண்ட்டோட கட்டிங் எடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை கட் பண்ணும்போது ஆல்ரெடி இன்னொரு ஹேண்டுக்கு நம்ம கட் பண்ண மாதிரி அந்த ஷேப்பை இந்த ஹேண்ட் மேலே வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை கட் பண்ணும்போது எப்பயும் ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும்தான் கட் பண்ணணும், பேக் சைடில் கட் பண்ணிடாதீங்க. ஒரு சைடு ஹேண்டில் ஃப்ரண்ட் வந்து ரைட் சைடில் வந்திருக்குன்னா இன்னொரு சைடில் ஃப்ரண்ட் வந்து லெஃப்ட் சைடில் வந்திருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆஸ் அ பிகினர்ஸ் நீங்கள் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஹேண்டுக்கு மட்டும் ஃப்ரண்ட் வந்து ஒரு சைடில் லெஃப்டில் வரும், இன்னொரு சைடு ரைட்டில் வரும். இதை ஞாபகம் வச்சு கட் பண்ணிங்கனாலே போதும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.